சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்த நிலையில் இந்த ராஜினாமா எதிராக அதிமுக தரப்பிலிருந்து தற்பொழுது வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். அதிமுக தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை கடந்த ஜூன் 16ஆம் தேதி ராஜினாமா செஞ்சாரு. அந்த ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு விராலிமலை தொகுதி காலியானதாக அரசியலிலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்துல விஜயபாஸ்கர் இணைந்தார். இந்த சூழல்ல விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்சதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அந்த மனுல என்ன சொல்றாங்கன்னா, விஜயபாஸ்கர் தனது தகுதி நீக்க நடவடிக்கை அவர் மேல ஏற்கனவே அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட அந்த கோரிக்கை மனு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல அவரது ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டது தவறானது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ராஜினாமா விவகாரத்துல சபாநாயகர் மனதை எந்திரத்தனமாக முடிவெடுத்திருக்கிறாரு. இந்த விவகாரத்துல நீதிமன்றம் தலையிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்குது. சபாநாயகருடைய முடிவு அரசியல் சாசனம் இயற்கை நீதிகளுக்கு விரோதமானது என்றும் இந்த வழக்குல ஒரு இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்துல மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அதற்கு இடைக்கால தடை விதிக்கணும் என்ற கோரிக்கையும் அந்த மனுல முன்வைக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள், அதாவது மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா ஆகியோர் அவங்களுடைய ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்ட அந்த உத்தரவை ரத்து செய்யணும்னு அதே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு. இந்த சூழல்ல விஜயபாஸ்கருக்கு எதிராக தற்போது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.